ஸ்ரீ பாலாஜி ஜோதிட அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோங்க. சில நிறைகள் இருக்கும், பல குறைகள் இருக்கும். அனைத்தையும் நீங்கள் கொஞ்சம் தயவு மன்னித்து என்னென்ன மாற்றணும்னு சொன்னீங்கன்னா மாற்றிக்கலாம். குருவே சரணம். ஓம் நமச்சிவாய. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆரம்பத்தில் ஜோதிடத்தில் ஆரம்பத்தில் புள்ளியிலிருந்து ஆரம்பிப்போம். குலதெய்வத்தை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறோம். குலதெய்வம்னா என்ன? நம் குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். குலதெய்வத்தை மீறி யமதர்மன் கூட வர முடியாது. சரிங்களா? குலதெய்வம்னா எப்படி இருக்கும் அதை பற்றி பார்ப்போம். நம்ம வழி வழியாக வணங்கிட்டு வர்ற தெய்வங்கள், அதாவது நம்ம அப்பா, தாத்தாவோட அப்பா, தாத்தா இவங்கெல்லாம் வணங்கிட்டு வந்த தெய்வங்கள். அப்பா, தாத்தா அனைவரும் தான் நம்மளுடைய குலதெய்வம். முன்னோர்கள் தாங்க குலதெய்வம். முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்களும் முன்னோர்கள் தான் குலதெய்வம். இப்போ இருக்கிற அவசர காலங்களில் நம்ம தெய்வங்களை வழிபாடுங்கிறது குறைஞ்சி வச்சு குலதெய்வ வழிபாடு. ஏதாவது பெரிய கோயிலுக்கு போகிறோம், அங்கே வழிபட்டு வர்றோம், ஏதாவது குலதெய்வம் முடிவு பண்ணிக்கிறோம். பெரும்பாலும் எல்லாத்தையும் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, குலதெய்வம் எது அப்படின்னு கேட்டவங்க முருகனை சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், திருப்பரங்குன்றம் முருகன், பெருமாள் வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி, ஸ்ரீரங்க பெருமாள், மாரியம்மன், காளியம்மன், இவங்கள தான் குலதெய்வம் சொல்லுவாங்க. இவங்க அனைவரும் குலதெய்வங்கள் கிடையாது, இது பொது தெய்வங்கள். நம்ம குலதெய்வங்கிறத நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் வழியாக வழிபட்டு வந்த தெய்வங்கள் தான் குலதெய்வம். அதை நம்ம வழிபடுற மூலயமா நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளாக இருக்கட்டும், நமக்கு காலதாமதமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே மிக விரைவாக கிடைக்கும். அதாவது ஆபத்துக்கள் சரியாகிவிடும். நமக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், திருமணமாக இருக்கட்டும், குலதெய்வ வரமாக இருக்கட்டும், குலதெய்வத்தை வழிபட்டால் தான் அதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? மிக விரைவாகும். குலதெய்வ வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறையாவது வழிபடணும். சரிங்களா? குலதெய்வத்தை தெரியாதவங்க எப்படி வழிபடுறது, அதுக்கான வழிமுறைகள் அனைத்தும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் அதோடு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? குலதெய்வம் எப்படி இருக்கும்? ஒரு ஊரில் ஒருத்தவங்க வழிபடுவாங்க. என்ன சின்ன கல்லை வச்சு வழிபடுவாங்க, மரத்தக்கடியில் வச்சுருப்பாங்க, ஒரு குதிரை சிலை செஞ்சு வச்சுருப்பாங்க, கண்ணியை ஒரு மண் சிலைகள் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா பிரசன்னம் மெத்தட்ல. தெரியாதவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் கைரேகை மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அந்த குலதெய்வ அருள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சின்ன இடத்துல இவங்க ஒரு சின்ன ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுவாங்க. மரத்துகளில் காலமெல்லாம் வழிபட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் இடமாற்றம் மாறினதுக்கப்புறம் அந்த தெய்வத்தின் பேரும் மறந்துருக்கும். அந்த தெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த தெய்வம் உங்களுக்கு பேசுதான்னு தெரியாது. இது எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பிரசன்னம் முத்தையல். பிரசன்னம் சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க பாருங்களா, அதில் பார்க்குறாங்க, கேரளாவில் பார்க்குறாங்க, தமிழ்நாட்டிலையும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது சொல்ல இயலாது. ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த குலதெய்வம் உங்களுக்கு பேசுதா, பெண் தெய்வமா, ஆண் தெய்வமா அப்படிங்கிறது ஜாதகத்தின் கட்டத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? குலதெய்வம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய தெய்வங்களை வழிபட்டாலுமே ஒரு கோயிலில் கல்யாணம் நடக்கணும் போயிட்டு வருவீங்க, ஒரு கோயிலில் குழந்தை பாக்கி வரணும், குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கணும், பணம் வருமானம் வரணும், வீடு கட்டணும், இன்னும் பல மனிதனாக பிறந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை இல்லாமல் மனிதனே கிடையாதுங்க. கோரிக்கை வச்சுட்டு வருவோம். அது உடனே நிறைவேறுமானா நிறைவேறது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தால் அது கொடுக்குற தெய்வம் குறைய பேசிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதை கொடுக்குற தெய்வத்தோட தடுக்கும். சரிங்களா? நம்ம தெய்வம் அந்த தெய்வத்தை, நம்ம குலதெய்வத்தை வருஷத்துக்கு முழுக்க வழிபட்டுனா நம்ம தெய்வத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய, அதாவது படையல், முக்கியமாக படையல்களை கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் போய் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபட அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? சரி, குலதெய்வத்தின் வழிபடும் முறைகள். குலதெய்வத்தின் தெரியாதவங்க வழிபட முறைகள் அப்படின்னா, உங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, போய் பிரசனமும் பார்க்க முடியல, ஜாதகரையும் கண்டுபிடிக்க முடியல, பேர் தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன உருண்டை, ஒரு 3 உருண்டை திருநீர் இருக்குது பார்த்தீங்கன்னா, திருநீர் தண்ணியை ஊற்றி உருண்டையை பிடிச்சி வச்சு, திருநீரை சுத்தமான திருநீரை வச்சு, ஒரு சாமி முன்னாடி நீங்கள் சாமி ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா பூஜை
வச்சிருங்க. அந்த 3 உருண்டையை வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிருக்கணும். சாயந்தரம் வேலையில் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், இல்லை அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்க, பவராக இருக்கும். வச்சுட்டு சாமி கும்பிட்டு ஒரு 3 நாளைக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டே இருங்க. 3 நாளைக்கு பாருங்கள், அது உடஞ்சி நல்லா வாசம் வந்துச்சுன்னா உங்கள் குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? வாசம் வரல, ஏதாவது வாசம் வேறு மாதிரி வாசம் வருது, இல்லை வாசமே சுத்தமாக இல்லைன்னா குலதெய்வம் உங்களுக்கு பேசலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிற முறைகளும் பார்க்கலாம். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த பிரசன்னம் பார்ப்பாங்களா, வயசானவங்களாம் பிரசன்னம் பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பார்த்துக்கலாம். இல்லையா, அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு 9 விளக்கு நெய் விளக்கு ஏற்றலாம் வீட்டில். இன்னொரு முறை என்னென்னா, தேங்காய் ரெண்டு தேங்காய் மூடியில் 4 திரி போட்டு ஒரு போட்டு சுத்தமான நெய் ஊற்றி, பசு நெய் ஊற்றி விளக்கேற்றணும். விளக்கேற்றி அதாவது சாயந்தர வேலை, அமாவாசை அன்னைக்கு சாயந்தர வேலை விளக்கேற்றி குலதெய்வத்தை நினச்சே தூங்குனீங்கன்னா கட்டாயம் குலதெய்வம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ குலதெய்வம் என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு ₹1 காயின் எடுத்து வச்சு உங்கள் சாமி போட்ட முன்னாடி வெள்ளை துணியில் முடிஞ்சு வச்சு எனக்கு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு 7 நாள், அமாவாசையிலேருந்து 7 நாள் தொடர்ச்சியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நினச்சிட்டு படுத்திங்கன்னா கட்டாயம் குலதெய்வம் இதான் நான் தான் ஆனா பெண்ணாங்கிறது உங்கள் கனவுல காட்டும். பேர் சொல்ல நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. வருடத்துக்கு ஒருக்க வீட்டிலேயே படையல் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். குலதெய்வம் தெரியாதவங்க படையல் போடுறது எப்படின்னா, பொங்கல் வச்சு வாழை இலையில போட்டு அதை அதாவது காக்கைக்கு வைக்கணும். சரிங்களா? காக்கைக்கு வச்சு காக்கை சூறு எடுத்துச்சுன்னா அந்த வருடம் குலதெய்வம் உங்களுக்கு உங்களோட பழைய ஏற்றுக்குச்சுன்னு அர்த்தம். சரி, திடீர்னு இந்த வருஷமே போய் வழி வரணும்னு நீங்கள் எந்த அமாவாசை அன்னைக்கான கூட வழிபடலாம். சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு பொங்கல் வச்சு, அதாவது சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வைக்கணும். சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கல் வச்சு, வெண்பொங்கல் பச்சரிசி தான் செய்வோம். வெண்பொங்கல் வச்சு அதோட கருப்பு எள்ளு கொஞ்சம் கலந்து காக்கைக்கு வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் தனியாக வைங்க, கருப்பு எள்ளு வந்து காக்கைக்கு வைங்க. ரெண்டுமே அடிச்சுன்னா சிறப்பு. அந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் லாபம் தான். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கட்டாயம் நடக்கும். சரிங்களா? நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி எந்த செயல் தொடங்கினாலுமே கட்டாய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அடையுங்க. சரிங்களா? இது குலதெய்வத்தை வீட்டில் வழிபடுற முறை. சரி, குலதெய்வத்தை எனக்கு தெரியும், போகிறப்ப ஏதாவது விபத்து நடக்குது, இல்லை என்னால் போக முடியல, அதுக்கு என்ன வழின்னா, நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி ₹1 காசு எடுத்து கழிச்சு, இப்போ வர முடியல, நான் கட்டாயம் வர்ற அன்னைக்கு எனக்கு வேண்டுதல் ஏற்றுக்க, இன்னைக்கு நான் காணிக்கை வச்சுட்டு நீங்கள் எந்த செயலையும் தொடங்க, வெற்றி அடையுங்க. சரிங்களா? விபத்து நடக்குது அப்படின்னா அது குலதெய்வ சாபம். ஒரு சில பேர் குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது அடுத்தது பார்க்கலாம். இது இந்த மாதிரி வழிபடலாம். சரி, குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குலதெய்வ சாபங்கிறது உங்கள் தெய்வத்துக்கு மாற நடக்கிறது. குலதெய்வம் இருக்கும், வேற குலத்தில் போய் பெண் எடுக்கிறதோ, இல்லை குலம்னா உங்கள் குலத்தில் இல்லாமல் வேறு கேஸ்ட் கம்யூனிட்டியில் போய் திருமணம் செஞ்சுக்கிட்டு குலதெய்வ அனுமதி இல்லாமல் திருமணம் செய்கிறது குலதெய்வ சாபத்துக்கு வழிவகுக்கும். இல்லைன்னா நீங்கள் குலதெய்வம் வச்சுருப்பாங்க, குலதெய்வம் வச்சுட்டு குலதெய்வம் கும்பிட்டுருப்போம், சின்ன இடமோ குதிரையோ வாகனமோ வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஏதோ விநாயகர் கொண்டாந்து வைக்கிறேன், இல்லைன்னா அம்மனை கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரு தெய்வ சிலையை கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணுவீங்க குலதெய்வ அனுமதி இல்லாமல். அதுவுமே குலதெய்வ சாபத்துக்கு வழிவகுக்கும். சரிங்களா? தெய்வத்தை அனுமதி இல்லாமல் கோயிலை புனரமைக்கிறதும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? உங்கள் தெய்வத்தை அனுமதியோட கேட்டு பண்ணுற அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இது பல சாபத்துக்கு உண்டாகும். அதாவது தெய்வத்துக்கு அனுமதி மீறி பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தால் குலதெய்வ சாபம் ஏற்படுங்க. அதை நீங்கள் சரி பண்ணி ஆகணும். தேவையில்லாத, அதாவது வழிமுறையாக உங்கள் தாத்தாவோட தாத்தா இவங்கெல்லாம் ஒரு முறையில் வழிபட்டு வந்திருப்பாங்க, அந்த முறையை மாற்றி நம்ம தான் ட்ரெண்டிங்கில் இருக்குமே, நம்ம புதுசாக பண்ணிட்டு சிம்பிளாக பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு முறைகளை மாற்றி பண்ணாலுமே குலதெய்வத்துக்கு சாபத்தை உண்டாகும். சரிங்களா? அந்த குலதெய்வ சாபத்தை போக்கணும்னா உங்கள் தெய்வத்திடம் மன்றாடி கெஞ்சி, எப்போ மன்னிச்சுக்க, எனக்கு வழியை விடு அப்படின்னு கேட்டு மன்றாடி கேட்டால் தான் அந்த சாபம் மாறும். சரிங்களா? அதுக்கு வழியை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இல்லையா, அதுக்கு யாருக்கு கேட்டினா கிடைக்குமோ அவங்கள்ட்ட தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கா தெய்வமே அப்படின்னு பேசுறது சில சகனங்களை கூட தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் குலதெய்வத்தை அமாவாசை அன்றைக்கி நான் சொன்ன முறையில் வழிபட்டுறப்ப வீட்டில் நறுமணம் வீசணும். நறுமணம் வீசாமல் வீட்டில் ஏதாவது அபசகுணம் நடந்தாலோ, இல்லை
குலதெய்வத்துக்கு ஒரு தேங்காய் உடைப்போம்ல, 2 தேங்காய் உடைக்கணும். உடைக்கிறப்ப ஏதாவது வித்தியாசம் உடைஞ்சாலும் குலதெய்வத்தோட அருள் இல்லை, இல்லை குலதெய்வம் உங்களுக்கு எதுவும் சொல்ல வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? பெரும்பாலும் தேங்காய் அழுகாது. அழுகிருச்சுன்னா குலதெய்வம் வந்து உங்களை விட்டு விலகி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த குலதெய்வ சாவு இன்னொன்று முறை சொன்ன பார்த்தீங்களா, வேறு கம்யூனிட்டியில் இல்லை வேறு குலத்தில் பெண்கள் குலதெய்வ அணிகள் எல்லாம் இருந்துச்சா, அதுவும் சாவு தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய நான் கைரேகை நிறையா பார்த்துருக்கேன். நான் பெரும்பாலும் எல்லா பத்தோடைய கைரேகையும் பார்த்துருக்கேன். கைரேகையிலே நான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன், குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா உங்களுக்கு துணை இருக்கா இல்லையான்னு சொல்லியிருக்கேன். மெயினாக ஜாதகத்தை இங்கே ஆராய்ச்சி பண்ணுற வரைக்கும், ஜாதகம் வந்து நிறைய பார்த்த வரைக்கும், இப்போ வந்து எனக்கு அனுபவம் குறைவு தான் இருந்தாலும், நான் வந்து இந்த வேறு கம்யூனிட்டியில் இல்லை வேறு இதில் திருமணம் பண்ணி குழந்தைகள் ஆனவங்களுக்கு வாழ்க்கை சக்ஸஸ் இருக்கா அப்படின்னா, அவங்க வாழ்க்கை ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அவங்க குழந்தைகளோட வாழ்க்கை சக்ஸஸ் இருக்காங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏன் எதனால் இந்த தவறு நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் இருக்காருன்னா வேறு கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணிடுறாரு. அப்போ அவங்க குலதெய்வத்தை வணங்கி எல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். ஒரு பிரச்சனைங்கிறப்ப என்ன பண்ணுவார், நம்ம குலசாமி போய் தேடலாம், குலசாமி போய் கும்பிடலாம் அப்படின்னு குலசாமி போய் கும்பிடுவாங்க. கும்பிட்டதுக்கப்புறம் தான் வினைய ஆரம்பிக்கும். ஏன்னா குலதெய்வம் ஏன்னா உங்கள் மேலே கோபத்தில் இருக்குது. அப்படி இருக்கப்ப நீங்கள் அந்த குலதெய்வத்தை போய் மறுபடியும் வணங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பிரச்சனை தான் உண்டாகும். அது வந்து சரி பண்ணுற முறையில் நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதற்கான முறைகளும் உண்டு. சரிங்களா? அதை வந்து வெளிப்படையாக இந்த வீடியோவில் சொல்லப்படாது. சொன்னால் வந்து ஒவ்வொருத்தர் வந்து திருச்சி கொண்டு போயிடுவாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் பண்ணி ஏதாவது தவறாக ஆச்சுன்னா இப்படி சொன்னாப்புல தவறாக போயிடுச்சு அப்படின்னு கூட வரும். அதனால் அதுக்கான முறை தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கேளுங்க, கமெண்ட்லேயே கேளுங்க, இது இப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுங்க. தொடர்பு என்னால் முடிஞ்சளவு சொல்கிறேன். இல்லை பக்கத்தில் இருக்க பிரசங்கம் பார்க்குறவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு விடிவு பிறக்கணும். சரிங்களா? தெளிவாக சொல்கிறவங்க அப்படி தெரிஞ்சால் மட்டும் கேளுங்க. அதன் மூலயமா பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை நிவர்த்தி பண்ண குலதெய்வ சாப நிவர்த்தி பண்ண, இது சாப நிவர்த்தி. சரிங்களா? இப்போ அது சாப நிவர்த்தி. சரி, ஏற்றுக்கவே முடியாது, உங்கள் தெய்வம் ஏற்றுக்கவே மாட்டிக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்காமல் சரி மனசை நினச்சிக்கிட்டு நீங்கள் வேற ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கணும். சரிங்களா? அதற்கு அந்த தெய்வங்களை நான் உன்னை என் பிள்ளையை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறப்ப தெய்வம் பேசணும். அதாவது உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கட்டண அடிப்படையில் உங்களுக்கு எந்த தெய்வம் பேசுதோ அந்த தெய்வத்தை கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்தை என்னை வந்து ஏற்றுக்கும், பிள்ளையை ஏற்றுக்க அப்படிங்கிறப்ப அந்த தெய்வங்கள் வந்து உன்னை ஏற்றுக்குச்சுன்னா அதுதான் உங்களுக்கு அணையில தான் உங்களுக்கு குலதெய்வம். சரிங்களா? அதை வணங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அதை வந்து அப்படிதான் பண்ணிக்கணும். அதாவது சாபம் இருந்து இது பண்ணுவாங்க. சாபம் வந்து இன்னொரு சாபத்தில் இன்னொரு வகைகள் உண்டு. எப்படின்னா தாத்தா பாட்டி இல்லை தாத்தாவோட அப்பா இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க, பெண்ணை ஏமாற்றிருப்பாங்க, பெண் சாபம் வருது பார்த்தீங்களா, அது வந்தாலும் குலதெய்வத்தை ஒட்டி வரும். அதாவது கர்மா. அது எப்போ வேலை செய்யணும்னா ஒருத்தர் சனி தசை நடக்கிறப்ப, சனி தசை எப்படின்னா எப்போ நல்லா இருந்தப்பா, சனி தசை வந்ததுக்கப்புறம் சனி ராகு தசை கேது தசை வந்ததுக்கப்புறம் படாது பாடு விட்டுட்டப்பா அப்படின்னா அது காரணம் சனி தசை வர்றப்ப பெரும்பாலும் இதோட பிரச்சனைகள் நடக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சாபத்தோட விளைவுகள் அந்த டைமில் தான் அதிகமாக இருக்கும். நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அப்பா கல்யாணம் பண்ண பொண்ணு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ண வாழ்க்கை ஜம்முன்னு ஓடுது, வேற எதுவும் இல்லை, நம்ம தான் இருக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்குமே நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் தான். எல்லாமே தசாநாதங்கள் வந்து 9 தசை இருக்குது பார்த்தீங்களா, 9 தசையில் எல்லா நேரம் நல்ல நேரங்களை விட எல்லா நேரம் கெட்ட நேரங்கள். கெட்ட நேரம் வர்றப்ப ரொம்ப பாதிப்பு கொடுக்கும், புயல் அடித்து ஓஞ்சிட்டு போகிற மாதிரி. அது வந்து தடுக்கிறது வந்து குலதெய்வத்தை நீங்கள் சரியான முறையில் செயல்பட்டீங்கன்னா கெட்ட நேரம் வந்தால் கூட தலைக்கு வர தலைப்பாகையோட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை குலதெய்வம் வந்து தடுக்கும். சரிங்களா? நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், குலதெய்வம் எனக்கு எதுக்கு ஏற்பட்டேன்னா உன்னோட விதிப்படி தான் நடக்கும். சரிங்களா? ஆனால் அந்த விதியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. சரி, குலதெய்வத்தின் சாபத்தை அது எப்படி போக்குறது அப்படிங்கிறது வந்து அது வந்து நீங்கள் பிரசன்னம் பார்க்குற முறை. ஏன்னா வந்து நான் தீர்வு சொன்ன முறையில் தான் சொல்ல முடியும். பிரசன்னம் கைரேகையின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த டைமில் தீர்வு உண்டா இல்லையா அப்படிங்கிறது பிரசன்னம் சொல்லிக் கொடுக்கும். தெளிவான பிரசனம். இது ஒரு பழங்கால முறை பிரசனம். சோழி பிரசனங்கிறது பழங்கால முறை. சரிங்களா? தெளிவாக பார்க்குறவங்க, தெய்வத்தின் அருமை பொருள் பார்க்குறவங்கள்ட்ட அது விழிவாக பழக்கம் சாப நிவர்த்தியை பண்ணி ஆகணும். சரிங்களா?
சரி, சாபத்தை பார்த்தாச்சு, வீட்டில் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. அடுத்த முறை வழிபாட்டு முறை. வருஷத்துக்கு ஒரு முறை அமாவாசை அன்னைக்கு வழிபாட்டிங்கன்னா குலதெய்வத்தை வந்து அமாவாசை அன்னைக்கு வழிபாடு நல்லா சிறப்பு. குலதெய்வ அனுமதி இல்லாமல் வேற எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலுமே அது வந்து பிரச்சனையை கொண்டாந்து கொடுக்கும். குலதெய்வ ஒரு அனுமதியோட, அதாவது ஆகா தெய்வம், ஒரு மனுஷனாக பிறந்து எல்லா தெய்வமும் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில தெய்வங்களும் வந்து மாரகமாக மாறும், அதாவது கெடுதலை கொடுக்கும். நீங்கள் நல்ல தெய்வம் போய் ஆகான்னு சொல்லி போவீங்க, அது கெடுதல் கொடுக்கும். சரிங்களா? அது வந்து தெய்வத்துடன் அனுமதியோட போகிற பேர தடங்களாச்சு, தடையாகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் அது போகிறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்து பரிகாரம். சரிங்களா? குலதெய்வ தெரியல, சரி தெரியாமல் இப்போதைக்கு வழிபட முறைன்னா நான் சொன்ன முறையில் அந்த திருநீர் எடுத்து வச்சு வழிபடலாம். இல்லையா குலதெய்வத்தை நினச்சி அந்த 1 ரூபா காசை மஞ்சள் துணியில் போட்டு வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி கட்டி வச்சு, சாமி எனக்கு குலதெய்வம் தெரியல, நீ வந்து எனக்கு தெய்வமே வந்து சொல்லுங்க எனக்கு வழியை காட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் இப்போ திருமண தடை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், வேண்டிட்டு நீங்கள் வீட்டிலே வழிபடலாம். பரிகாரம்ங்கிறது நீங்கள் நிறையா ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, போய் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், அந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இப்போ நானுமே நிறைய பரிகாரத்தை சொல்லுவேங்க. சரிங்களா? அது வந்து அந்த பரிகாரம் வந்து செயல்படுமா படாதா அப்படிங்கிறத வந்து குலதெய்வ அனுமதியோட தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு யாகமே பண்ணுறோம், அந்த யாகத்தோட பலன் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த டைம் பார்த்து, நேரம் பார்த்து, எதாவது சொல்லுவாங்க, நேரம் பார்த்து செய்கிறது. குலதெய்வத்தோட அனுமதியோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் சக்ஸஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், குலதெய்வம் தெரியும். நம்ம குலங்கிறது அம்மா, குலதெய்வம் தான் அம்மா. தான் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும். எவ்வளோ சாப்பிடாம தாங்குவானா, தாங்க மாட்டானா, இதை பண்ணலாமா, பண்ண வெற்றி கிடைக்குமான்னு அம்மாவுக்கு தெரியும். அப்படிங்கிறது அப்படி மாதிரி தான் குலதெய்வம் அம்மா. அப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து அனுமதி கேட்காம நான் அந்த பரிகாரத்தை பண்ணேன், இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணேன், இவ்வளோ செலவு பண்ணேன், எனக்கு எதுவுமே வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா குலதெய்வத்தை அனுமதி இல்லாமல் பண்ணுறதுனால வெற்றி கிடைக்காது. நீங்கள் 1000 அஸ்வத்த யாகம் பண்ணால் இந்த நாகலாம் சொல்லுவாங்க, 1000 அஸ்வத்தமாக. நீங்கள் லட்ச அஸ்வத்தாம யாகம் பண்ண, அதாவது அஸ்வத்த யாகம்னா அந்த குதிரையை வச்சு பண்ணுறது தான். அந்த யாகம் பண்ணக்கூடிய பலன் கூட குலதெய்வ அனுமதி இருந்தால் தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் குலதெய்வ அனுமதி முக்கியம். பரிகாரத்துக்கு கூட குலதெய்வ அனுமதி முக்கியம். ஜோதிடர் சொல்லிட்டாங்கன்னா பக்கத்தில் இருந்து பிரசன்னம் பார்க்குற ஜோதிடர்கிட்ட கூட கேட்டு, இல்லையா அவங்க குலதெய்வத்துக்கிட்ட வேறு முறை இருக்குது, அதையும் சொல்கிறேன். என்ன முறைன்னா பூ கேட்கும் முறை. குலதெய்வத்து அனுமதியோட கேட்டுட்டு பிரசன்னமும் இல்லை பூ கேட்கும் முறையில் கேட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா வெற்றி தான். குழந்தை வேண்டி பரிகாரம், இல்லை செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், திருமணத்துக்கு பண்ணக்கூடிய திருமண தோஷம் தடை விளக்க, தார தோஷ தடை கேட்க, இந்த மாதிரி தோஷங்கள் நிவர்த்தி கூட குலதெய்வ அனுமதியோட தான் செய்ய வேண்டும். சரிங்களா? அப்படி செஞ்சால் தான் வெற்றிகள் கிடைக்கும். நம்ம செஞ்ச பரிகாரத்துக்கு பூர்ண பலன் கிடைக்கும். இந்த குடும்பத்தில் வீட்டுக்காரோட சண்டையாக இருக்குது, வீட்டு அனுமதி இல்லாமல் பக்கத்தில் இருக்க கோயில், எந்த கோயில் வந்து விளக்கேற்றலாம், இது பண்ணலாம். பரிகாரங்கள், பூஜை பண்ணுற முறைகள், அது வந்து நீங்கள் அனுமதி இல்லாமல் பண்ணிங்கன்னா அதோட பலன்களை நீங்கள் முழுசாக அனுபவிக்க முடியாது. கெடு பலன் தான் இருக்கும். இப்போ ஒரு சொன்னாங்க, ராகுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தேன், பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா அது காரணம் என்ன? குலதெய்வங்கள் அனுமதி இல்லாமல் பண்ணுறது. சரிங்களா? பண்ணுறப்ப அதோட பலன்களும் ஒரு பூர்த்தியை கிடைக்காது, தெய்வம் தடுத்துக்கும். எப்படி இன்னொரு முறை எப்படி சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு பூ கேட்கும் முறை, சிவப்பு பூ வெள்ளை பூ கேட்குற வச்சு ஒரு 4 இதில் வச்சு ஏதாவது குழந்தைங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லலாம், பக்கத்தில் இருக்கிற தீபம், அதாவது வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு சாயந்தர வேலையில் 6 மணிக்கு மேலே, நல்ல நாள் சில மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கேட்கலாம், உங்களுக்கு எந்த நாள் வெள்ளிக்கிழமை கேட்கலாம், உங்களுக்கு எந்த நாள் படுதோ அன்றைக்கி கேளுங்க. நீங்கள் நினச்சிருந்து இந்த பரிகாரத்துக்கு போகிறேன், இது கிடைக்குமா அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைங்க எடுத்து சொல்லலாம். ஒரு முறைக்கு 2 முறை சிவப்பு வந்தால், அதை வந்து பெண் பரிகாரத்துக்கு வந்து உங்கள் முறை நீங்கள் என்ன மனசில் கேட்குறீங்களோ அது நல்லாயிருக்கும். சில பெண் கேட்டு போகிறான், சிவப்பு வந்தால் சக்ஸஸ் கிடைக்கும் கிடைக்காதுன்னு குலதெய்வமே சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா? அந்த பரிகாரத்துக்குமே அதே தான். வெற்றிகள் உண்டா, போகலாமா வேணாமான்னு அதை பூ வச்சு கேட்கலாம், இல்லை திருநீர் வச்சு கேட்கலாம், குங்குமம் திருநீர் வச்சு கேட்கலாம். இது வந்து ஒரு முறை அதாவது பரிகாரத்துக்கு கேட்க போகிறதுக்கு அனுமதி கேட்குற முறை. சரிங்களா? ஒன்று பிரசனம் சொன்னேன், இன்னொன்று சொன்னேன். சகுனங்கள் கேட்பாங்க. சகுனங்கள்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் யாரும் கேட்குறதில்ல, ஒவ்வொன்றும் மாறிட்டு போகுது. வீட்டில் கேட்க முடியாது, கோயிலில் கூட சகுனங்கள் கேட்கலாம். இந்த பெண் திருமணம் பண்ணலாமா, இல்லை அந்த பரிகாரத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறப்ப கிடைக்கும். இல்லை ஒரு
புதுசாக ஒரு விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, இது அனைத்துமே நீ குலதெய்வ அனுப்பி கேட்டு பாருங்கள். வெற்றிகள் மேலே வெற்றிகள் தான் கிடைக்கும். சரிங்களா? தோல்வியே அடையாது. அடுத்து சரி, குலதெய்வம் கிறிஸ்தவம் பேசலை, என்ன காரணம்? எனக்கு குலதெய்வம் இருக்குது, குலதெய்வம் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா இது மாந்திகத்தின் மூலம் கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய வந்து இப்போ உங்களை வெல்ல முடியாதவங்க, அதாவது செயல்பாட்டின் மூலயமாவோ இல்லை மதிப்பு மரியாதை மூலமாக வெல்ல முடியாதவங்க தேர்ந்தெடுக்கிற வழி எது தெரியுங்களா? மாந்திரிக ரீதியான வழி. குலதெய்வத்தை கட்டுப்படுத்துவாங்க, 3 மாதம் கட்டி போடுவாங்க. அதை வந்து அவங்களையும் அடிக்கும். இருந்தாலும் கட்டி வந்து 3 மாதம் வந்து குலதெய்வமே வீட்டில் இல்லாத இருக்கும் அப்படின்னா ஒரு விரக்தியான மனநிலை இருக்கும். சண்டை, அடிக்கடி சண்டை செஞ்சோட கணவன் மனைவியில் சண்டை வரும், குழந்தைகளால் பிரச்சனை வரும், குழந்தைகள் கூட நல்ல பாதிப்பு, கணவன் மனைவிக்கு அதாவது வீட்டில் இருக்கும் கூட நல்ல பாதிப்பு, பம்பு வழக்குகள். இது வந்து குலதெய்வத்தை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதால் ஏற்படும் நிலை. சரிங்களா? அதை எப்படி தீர்வு காண முடியுமோ அந்தந்த முறையில் அதாவது தீர்வுகள் கிடைக்கும். உங்கள் குலதெய்வமே தீர்வு கொடுக்கும். பேச முடியாத நிலையில் இருக்கும்போது சில கோயில்களுக்கு போய் தான் அதை சரி பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் அது எந்தெந்த கோயிலுக்கு போனால் சரியாகுங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? இது பரிகாரங்கள். குலதெய்வத்துக்கு பவர் ஏற்றும் முறை அப்படிங்கிறதே அடுத்த முறையில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு ஏதாவது கேள்விகள், அதாவது குலதெய்வத்தை பற்றி இன்னும் ஏதாவது வேறு ஏதாவது சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்டில் போடுங்க, பதிவு சொல்கிறேன். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்த்துடலாம். பிரசனம் பார்க்குறவங்க நேரில் பார்க்குறது பெட்டர். சரிங்களா? ஃபோன் கால் மூலயமா பிரசனம் பார்க்குறது வந்து அந்த அளவுக்கு சாத்தியப்பட்டு வராது. நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு தெய்வமே தெரியல, ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக சொல்கிறோம், அந்த தெய்வத்தை வழிபடுங்க. சரிங்களா? நம்பர் தர நம்பருக்கு முடிஞ்ச வரைக்கும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தோட பற்றி வரலாறுகளையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து உங்களோட ஆதரவு தேவைப்படுது. வேறு பரிகாரங்களும் தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க, கட்டாயம் சொல்கிறேன். சரிங்களா? சிம்பிள். நமக்கு தொடர்பு ஆதரவு கொடுங்க.